ஆதாமை எப்படி உருவாக்குகிறாரு? அவருடைய சாயலின்படி தான் உருவாக்குறாரு. அவன் தேவனை விட்டு என்ன பண்றான்? பிரிக்கப்படுறான். தேவனும் மனிதனும் என்ன பண்றாங்க? பிரிக்கப்படுறாங்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஆனா தேவன் மனிதனை தன்னிடத்திலிருந்து பிரித்தாரா? அவர் எங்கேயுமே என்ன பண்ணல, பிரிஞ்சு போவே இல்லை. பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு தான் ஒரு தவறான புரிதல், தேவனை குறித்த தவறான புரிதல் வருது. என்ன புரிதல்? அப்பா நமக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாரு, இவன் நம்ம தேவனோட சாயல நம்ம உருவாக்கப்படல. இத்தனை நாள் அவனுக்கு ஹீரோவா இருந்தாரு. எப்படியெல்லாம் ஹீரோவா இருந்தாரு சொல்லுங்க பாப்பலாம். ஒரு அப்பா தானே ஒரு பிள்ளைக்கு ஹீரோவா இருந்திருப்பாரு. அப்போ அவருடைய சுவாசம் அவன் மேல என்ன பண்ணிருக்கும்? அவன் அந்த சுவாசத்தை உணர்ந்திருப்பான். அவருடைய கண்ணு இமைக்கிற அந்த அவரை தொட்டு உணர்ந்திருப்பான். எல்லாமே அவன் என்ன பண்ணிருப்பான். ஆனா அப்படி பண்ணின அந்த தகப்பன் இப்பொழுது அவனுக்கு எப்படி தெரியுறாரு? அவனுடைய சிந்தனை மாறினதுனால அவனுக்கு ஹீரோவா தெரிஞ்சப்பா இப்ப அவருக்கு வில்லனாக தெரியுறான். அந்த கனியை புசித்தவுடன் மாற்றம் என்ன? அப்பாவை வில்லனா பார்த்ததுதான். அவர் என்ன செஞ்சாலும் அவனுக்கு எப்படி இருக்கு? தப்பா இருக்கு. அவர் சத்தத்தை கேட்டு என்ன பண்றான்? ஓடோடி வருவான். ஏதேன் தோட்டத்துல அவனோட சத்தத்தை கேட்டு அவன் எப்படி வரான்? ஓடி வரேன், அப்பா வந்துட்டாரு, கூட பேச வந்துட்டாரு, அப்படித்தானே வந்திருப்பான். இப்ப நம்ம வேலைக்கு விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரோம். நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்க வண்டி சத்தம் உங்க பிள்ளைகளுக்கு கேட்கும், உங்க மனைவிக்கு தெரியும். எத்தனை வண்டி ரோட்ல போகுது, எத்தனை காரு போகும். ஆனா நம்ம வண்டி நிக்கும் போது எங்க அப்பா வந்துட்டாருன்ட்டு அந்த குழந்தை என்ன ஆயிரும்? டக்குன்னு ரெடியா இருக்கும். அப்படித்தானே அவனும் இருந்திருப்பான். அந்த அப்படியே அப்பா வரும்போது அந்த காத்தோட அந்த இது மாறி இருக்கலாம், அந்த இலைகளின் சத்தம். ஏன்னா அந்த தோட்டமே அவர் வர நேரத்தை என்ன பண்ணியிருக்கும்? கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருக்கும். அப்ப அந்த காற்றோட அந்த இலைகளின் சத்தம், அந்த நதி, அங்க நதியை ஓடிச்சுன்னு சொல்லப்படுது, அந்த நதியோட சத்தம் எல்லாம் அதாகும் போது என் அப்பா வந்துட்டாரு அப்படின்ற அந்த மனநிலையில என்ன பண்ணியிருப்பான்? ஓடி போய் அவரை கட்டி அணைத்திருப்பான் இல்லையா? ஆனா அப்படி ஓடி வந்த ஆதாம் ஒரு நாள் அவர் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கும்போது அவன் என்ன பண்றான்? ஒளிந்து கொள்கிறான். இத்தனை நாளும் அவ்வளவு ஆசையா கேட்ட சத்தம், அந்த சத்தம் அவனுக்கு இப்ப எப்படி கேட்குது? பயமா கேட்குது. இவர் நம்மளை அடிச்சிருவாரு, அவர் சொன்னாருல்ல, இப்படி சொன்னாருல்ல அப்படின்ட்டு அவனுக்கு அந்த வில்லத்தனம் இவன் வில்லனா மாறினது இல்லாம அவரை என்ன பண்ணிட்டான்? வில்லனாக ஆக்கி விட்டான். எதனால இந்த சத்தம் அவனுக்கு மாறுச்சுன்றது அந்த கனி புசித்ததுனால அவன் சிந்தை மாறியது. இப்படி சத்தத்தை கேட்டு அவனுடைய இருதயம் மாறும் பொழுது அவன் எதை உடுத்தி கொண்டான்? தான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் மகிமையே உடுத்தி இருந்தார். ஆனா அவன் அந்த கனியை புசிச்சோன்னா அந்த மகிமை போனது. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்? நிர்வாணின்னு. இவன் கண்ணு மகிமையை விட்டு போச்சான்னு எனக்கு தெரியல. காட் நெவர், அவர் கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கொள்பவரான்னு எனக்கு தெரியல. ஆனா இவனுக்கு அவன் நிர்வாணின்றது அவனுக்கு அங்க புரியுது. அப்ப நிர்வாணி என்று தெரிஞ்சவன் அவன் என்ன பண்றான்? அழிந்து போகிற அத்தி இலைகள் என்ன பண்ணும்? காஞ்சு போயிடும். அவன் டெய்லி என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு மேக் இட். அப்போ அழிந்து போகிற அத்தியிலேயே என்ன பண்றான்? அவன் தனக்கு உடையாக உடுத்தி கொள்கிறான். ஆனா பையன் பாவம், அத்தியில அவனை குத்துமோ, காஞ்சா குத்துன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, அழிந்து போகிற அந்த அத்தியிலையை எடுத்து அழிவில்லாத அந்த ஆட்டின் தோலை அவனுக்கு உடுத்து வைக்கிறார். ஆனா இப்படி உடுத்து வைக்கும் போது கூட அவன் என்னத்தை பாக்குறான்? அவனுக்கு அவரோட அன்பு புரியல. இவரு ஆட்டை கொள்றாருடா, ஆட்டை கொன்னு நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரியா, இதுப்பா எப்படி அப்படின்ட்டு அவனுக்கு அவன் பயத்துலதான் அவன் இருக்கிறான். ஆனா அப்படியும் அவன் என்ன பண்றாரு? நேசித்தவனை உடுத்தி அவன் எடுத்த மண்ணின் இடத்திற்கே நீ போய் அந்த மண்ணை பண்படுத்துன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறார். சோ பிதா மனிதனை உண்டாக்கின போது மரணம் இருந்துச்சா? சாப்பிட்டேன்னா சாவேனார். ஆனா அவனை உண்டாக்கின நோக்கம் என்ன? இல்ல அவன் பிறக்கணும், புள்ள குட்டியை பெத்துக்கணும், அப்புறமா இவன் செத்து போகணும் அப்படின்றது என்னது? காட்ஸ் பிளான் இல்லவே இல்லை. அவன் நித்தியமாய் தன்னோடு வாழணும்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவனை வச்சாரு. அவன் நித்தியமாய் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் இருக்கணும்ன்ற வரையும் தான் அவனை என்ன பண்றாரு? இதுக்குள்ள வச்சாரு, ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஏதேன் தோட்டத்துல அவன் எத்தனை நாள் வாழ்ந்தான்னு யாருக்காச்சும் தெரியுமா? அவன் வயசு கணக்கு வச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் எத்தனை நாள் வாழ்ந்தான்றது தெரியவே தெரியாது. அவனுக்கு வயசாச்சானே தெரியாது. ஏஜிங் எங்கதான் தொடங்குச்சு?
ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வெளியே வந்த பிறகுதான் வயசு இதாகுது. அப்போ ஏதோ ஜெனிசிஸ் 1வது அதிகாரத்துல தொடங்கி, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை தொடங்கி 3வது அதிகாரத்துல அவன் வெளியில வந்ததுனால நம்ம படிக்கிற இதே வேகத்துல என்ன பண்ணிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. 1000 வருஷமா 2000 வருஷமா எத்தனை வருஷம் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தான்றது நமக்கு தெரியாது. சோ அவன் எப்படிதான் இருந்தான், அவனுடைய தோல் சுருங்கல, கண்ணு மங்கல, அவன் அவ்வளோ நாட்கள், எத்தனை நாட்கள் இருந்த பொழுது அவன் எப்படிதான் இருந்தான், சூப்பர் நேச்சுரல் லைஃப் தான் வாழ்ந்தான். அவன் புசிக்கிறதுக்கு என்ன தேவன் கொடுத்தாரு, கனிகளை கொடுத்திருந்தாரு. இவன் எங்கேயாச்சும் போய் விதைச்சு இது பண்ணணும்னு இது பண்ணானா, இல்ல அங்கங்க போனா டைம் என்ன பண்ணான், பிச்சா சாப்பிட்டான். இப்படிதான் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தான். அப்ப அவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நாள் 1000 நாள் போல இருந்திருக்கலாம், 1000 நாள் ஒரு நாள் போல இருந்திருக்கலாம். சோ அப்ப அவனுக்கு அங்க என்ன இல்ல, அங்க வியாதி இல்ல, வறுமை இல்ல, வேற என்ன இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல. இப்ப என்னெல்லாம் இருக்கு, பொறாம இருக்கு, மத்தவங்களை பார்த்து பொறாம இருக்கு, எரிச்சல் இருக்கு. சோ எந்த இதுவுமே அவனுக்கு அங்க என்ன இல்ல, மாம்சத்தின் கனிகள் அங்கே அவனுக்குள் செயல்படவே இல்லை. அவனுக்குள்ள செயல்பட்டது எல்லாம் என்னது, ஆவியின் கனிகள் தான். அப்போ அவன் அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியா தேவ சமூகத்துல அவரோடு உறவு கொண்டு, தேவனோடு மாத்திரம் உறவு கொண்டதல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தன் மனைவியோடும் சந்தோஷமா இருக்கான், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா மிருக ஜீவன்களோடும் அவன் சந்தோஷமா இருக்கிறான். பறவைகளோட சத்தம், அந்த பூக்களுடைய அந்த அழகு, அந்த வாசனை, எல்லாத்துலயும் அந்த மனரம்யமா இருக்கு. அவன் சூழ்நிலையே எப்படி இருக்கு, பசுமையா பச்சை பசேல்னு, எவ்வளவு அழகு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. சோ அந்த வாழ்க்கைக்குள்ள அவன் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறான். சோ அவனுக்கு அங்க என்ன ஆகல, வயசா இருக்காது, எதுவுமே ஆகல. ஆனா ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்படுகிறான். அனுப்பப்படும் பொழுது அங்கேதான் என்ன ஆகுது, ஏஜ்ன்ற ஒண்ணு அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது. அந்த முதிர்ச்சின்ற ஒண்ணு அவனுக்கு உள்ள, அந்த மரணம்ன்ற ஒண்ணு அவனுக்குள்ள எங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வெளியே வந்ததுதான். அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தான்றது தெரியாது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆதியாகமம் 3:17 வாசிப்போமா. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றான். இப்போ யாருடைய வார்த்தையை கேட்டுட்டான், மனைவியின் வார்த்தையை கேட்டபடியினாலே. அப்போ இவனுடைய இருதயம் யாருடைய வார்த்தையை கேட்டு லயித்திருந்தது, தேவ வார்த்தையை கேட்டு. தேவ சத்தம் தான் அவனை ஃபுல்லா நிரப்பி இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரோ, அவர் என்ன நினைத்தாரோ, மிருகங்களை கொண்டு வந்து அவன் சமூகத்துல வைக்கிறாரு, அவங்க கிட்ட வச்சோன்னா அவன் என்ன பேரிடுறானோ அது அவனுக்கு பேராய் மாறியது. அப்படின்னா அது பேர்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன், there is a life, அதுல கேரக்டர் எல்லாமே இருந்துச்சு. அவங்க கழுகுனானா அது எப்படி இருந்துச்சு, அந்த கழுகுன்ற ஒரு வார்த்தைக்குள்ள என்னென்ன இருந்துச்சோ அதுதான் அதோடைய கேரக்டரா மாறுச்சு. சோ அப்படி தேவன் அவனுடைய வார்த்தையில எல்லாத்தையும் வச்சிருந்தாரு. ஏன்னா இவன் தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே மதி மயக்கப்பட்டு இருந்தான். இப்படி தன் இருதயம் தேவ சத்தத்திற்கு மதிமயங்கி இருந்த அந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு ஸ்திரீ யாரால வஞ்சிக்கப்பட்டுட்டா, சர்பத்தால வஞ்சிக்கப்பட்டுட்டா. அந்த ஸ்திரீ இவங்கிட்ட வந்து சொன்னோன்னு, இது பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது, எல்லாமே இருக்குங்க, அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்கன்னு என்ன ஆயிட்டா, எடுத்து அதை புசித்தா. சோ நீ மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால். ஏவாள் ஏன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தா, அவளும் என்ன பண்ணல, தன் கணவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில். ஆதாம்கிட்ட சொல்லியிருப்பாரா இல்ல, ஆதாமும் ஏவாளும் இருந்த பொழுது புசிக்காதே, நீ என்னது சாகவே சாவாயின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அப்போ இத அவ அப்படியே, இது ஆண்டவர் என் கணவர்கிட்ட சொன்ன வார்த்தை, அப்ப இந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். அவளும் அங்க ஒபே பண்ணல. இவனும் என்ன பண்ணிட்டான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம தன் மனைவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்தான். சோ அங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹார்ட், தேவனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஹார்ட் இப்ப யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டிருச்சு, மனைவியோட வார்த்தைக்கு, அந்த சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட மனைவியின் வார்த்தைக்கு. அதாவது மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது, கணவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்றது எதுவும் இல்ல. அந்த வஞ்சிக்கப்பட்ட ஒரு இருதயம்ன்றது ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு, அது மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, we should not obey it. So influence ஆட் இப்ப வேற இடத்திற்கு திரும்புகிறது. திரும்பும் போது அவன் என்ன பண்றான்,
விளக்கின. தேவன் என்ன சொல்றாரு? விளக்கின விருட்சத்தின் கனியை, தேவன் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணிட்ட? புசிச்சிட்ட. அது உனக்கு தான், நீ சாப்பிடணும்னு வைக்கப்பட்டதுதான், அது நல்லதுதான். ஆனா அது இந்த காலம் அல்ல. நம்ம உறவுகள், நம்ம வாழ்க்கையில வர ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு என்னது? நல்லதுதான். ஆனா இப்ப அது தேவை இல்லை அப்படின்னு ஆண்டவர் விலக்கி வச்சிருக்கிற ஒண்ண இது எனக்கு வேணும் வேணும்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம நச்சரிக்க தேவையில்லை. அவர் விளக்குனா அது விளக்குனதுதான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நோ மீன்ஸ் நோ. அவர் எனக்கு இந்த உறவு இன்னைக்கு வேண்டாம், இந்த குணம் எனக்கு இப்ப வேண்டாம், அது நல்ல குணம் தான், மற்றவங்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கொள்றதுதான் இருக்கலாம். பட் அவர் விளக்கினது அது நல்லதாவே இருந்தாலும் அது எனக்கு தேவை இல்லை. When God says no, then we should say no. No means no. சொல்லுங்க எல்லாரும். No means no. அப்பா வேண்டான்ட்டானா புள்ள என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்ட்டுக்குரியது. அவர் ஓகே எல்லாரும் கிளம்புறாங்க, நானும் அங்க கிளம்புறேன் அப்படின்போது அப்பா நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஐயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதுதான் what God says no means no. ஸோ நான் அது நன்மையாக இருந்தா கூட புசிக்க வேண்டான்னு சொல்லி ஒன்று நம்ம வாழ்க்கையில அதை விளக்கி இருந்தார் என்றால் நம்ம அதுக்கு என்னதான் சொல்லணும்? நோ தான் சொல்லணும். அப்ப நோ சொல்லும்போது இன்ஃப்ளூயன்ஸ் தட். இப்படி இவன் தானே தப்பு செஞ்சான். ஆனா எது சபிக்கப்படுது? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனத்தை சேர்த்து படிங்க. என்ன பண்ணுவ? நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியான பயிர் வகைகளை புசிப்பாய். இத்தனை நாள் எதை சாப்பிட்டுட்டு இருந்தான்? பழங்களை சாப்பிட்டு இருந்தான். இப்ப நீ என்ன பண்ணுவ? பயிர்களை புசிப்பாயின்ட்டார். வெளியின் பயிர்களை. எனக்கு என்ன சொல்ல போனா, you will eat the grass, you will eat the herbs. ஆடு மாடு சாப்பிட்டுட்டு இருந்ததுதான் நீ சாப்பிடுவேன்னு சொல்லி விட்டாருன்னு தெரியாது. அரிசி வகைகள், இந்த கம்பு சோளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் ஃபயர் இல்லைல்ல, புல்லுதான் முயஞ்சிருக்கும். பயிர் வகைகளை தான் சாப்பிட்றபடிதான் அவன் அந்த என்னது வீட்டு பார்லி இதெல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு தோற்றம். ஏன்னா தேவன் எனக்கு முள்ளும் குறுக்கும் விளக்கிட்டாரு. ஆப்பிள் செடியை விதைச்சிருந்தே, நம்ம அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆப்பிளை சாப்பிட்டோம்லன்னு சொல்லி அந்த விதையை அவன் இங்கே விதைத்திருந்தாலும் அது எதைதான் உருவாக்கி இருக்கு. வேற எந்த செடி போட்டிருந்தாலும் அது என்ன பண்ணல, அவனுக்கு தன் கனியை கொடுக்கவே இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நம்ம நினைக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இல்லை. அப்போ ஸோ பூமி இவன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது நீ என்ன போட்டாலும் என்ன பண்ணுவ? முள்ளும் குறுக்கும் தான் விளைக்கும். நீ உன் வியர்வையை என்ன பண்ணணும்? சிந்தணும். அப்போ அந்த நீ உன் வியர்வையை சிந்தணும்னா அந்த முள்ளும் குறுக்கும் விளையிற அந்த இடத்தையே நீ என்ன பண்ணணும்? கிளியர் அவுட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப என்ன வயல் நிலத்துல என்ன செய்யறாங்க? களை எடுக்கிறாங்க, அப்புறம் அந்த நிலத்தை உழுவுறாங்க, அதுக்கப்புறம் ட்ரில் பண்றாங்க. அந்த டில்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலோட்ட எடுத்து அந்த ஏர் உழுகுறது. அதுக்கப்புறம் ஏர் உழுவுது என்ன பண்றாங்க? தண்ணி இது பண்றாங்க. there are 6 types of 7 types அந்த வேலை செய்யறதுக்கு. அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் விதைய போட்டு தண்ணி ஊற்றி இரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்றான்? நெத்தி வேர்வை சிந்தி உழைக்கிற. எப்படி வந்துச்சுன்றத நம்ம இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அப்பா வேர்வை நிலத்தை சிந்தி அது தன் பலனை கொடுக்காம எத்தனை விவசாயிகள் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு மழை வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஐயோ நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோமே. இப்போ முருங்கை இலையை நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு போய் வாங்குவோம்? 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி கொடுத்தானா அது ஒரு டப்பாவே 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறான். 200 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் போட்டு அவன் என்ன பண்றான்? 500 rupees 600 rupees விற்கிறான். இதுவே நம்ம முருங்கை கீரையா வாங்கும்போது அப்ப இது தரம் உயர்த்தப்படுகிறது. என்ன ஆகுது? இங்கே தரம் உயர்த்தப்படுகிறது. ஆனா இந்த நாள்ல விவசாயி அந்த அந்த அப்படியே கொடுக்குறான். அவனுக்கு என்ன இல்லை? வாழ்வாதாரம் இல்ல. ஆனா இத தரம் உயர்த்தி சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்போ இவன் ஹார்ட் ஒர்க் பண்றான். ஹார்ட் ஒர்க் பண்ற இவனுக்கு என்ன இல்ல? உயர்வு இல்ல. அவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்றான். ஸ்மார்ட் ஒர்க் பண்றவன் இன்னைக்கு உயர்வா இருக்கான். இதுதான் இந்த தந்திரத்தை கரெக்டா இது எங்க செயல்படும். ஆனா இது இப்படி மாறி செயல்படணும். எங்க மாறி செயல்படணும்? இப்படி மாறி செயல்படணும். ஆனா இப்படி மாறி இன்னைக்கு இது விவசாயிகளுடைய கண்கள் எல்லாம் இந்த நாள்ல திறக்கப்படுவதாக.
அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போ பூமி இவன் நிமித்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவன் இங்கே என்ன வேலை செய்யணும்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா இவனுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஒர்க்கா மாறிடுச்சு. எல்லாம் தன் தன் கனிகளை அது கொடுத்துருக்கணும். அப்படி கனியை புசித்து கொண்டிருந்தவன் தான் விதைக்கிறான். ஆனா அது என்ன பண்ணல? விதையே தரல. அதுக்கான பழத்தை கொடுக்காம அவனுக்கு என்னத்தை கொடுக்குது? முள்ளும் குறுக்குமா தான் கொடுக்குது. ஸோ அவனுக்கு இங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஒர்க்கா ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் ஆக காரணம் என்ன? இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? த ராங் இன்ஃப்ளூயன்ஸ். அவன் தவறாக மதிமயக்கப்பட்டதால், அவன் தவறான சத்தத்திற்கு கீழ் படிந்ததினால் அவன் எடுத்த மண்ணையே தேவன் அவனை எப்படி அனுப்புறாரு? நான் அவனை எடுத்த மண்ணின் இடத்திற்கே அவனை அதை பண்படுத்தும்படிக்கு அவனை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுறாரு. அவனுடைய மண்டையில ஆண்டவர் புகுத்தி இருந்த ஹார்ட் டிஸ்க் என்ன? ஸ்மார்ட் ஒர்க் தான். அவன் எல்லாத்தையும் ஸ்மார்ட்டா பண்ணணும். என் பையன் ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் ஈஸியா பண்ணணும், ஈஸி கோயிங்கா தான் இருக்கணும்னு நம்ம ஆதாம்குள்ள எந்த ஹார்ட் டிஸ்க போட்டிருந்தாரு? ஸ்மார்ட் ஒர்க் பண்ற ஹார்ட் டிஸ்க தான் என்ன பண்ணியிருந்தாரு? போட்டிருந்தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அதை தொலைச்சிட்டான். தொலைச்சதுனால இப்ப எதை போட்டு அனுப்புறாரு? ஸ்மார்ட் ஒர்க் பண்ற டிஸ்க் எதுக்குள்ள? அவனுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அவன் எங்க இருக்குன்றத தொலைஞ்சிட்டான். இப்ப அவனுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஒர்க்கா வெளியில வருது. சோ நீ என்ன பண்ணுவ? வெளியின் வகைகளை புசிப்பாய் அப்படின்ட்டாரு. சோ எந்த வேலை என்னெல்லாம் அவன் சாப்பிடணுமோ அதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஆதாம் 130 வயதாகுது. 130 வயதான போது அவன் யார பெயர்றான்? தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். நான் நாங்க ஆதாமியும் காயினியும் ஆபேலையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் எங்க வந்துட்டேன்? சேத் என்றவர்கிட்ட வந்துட்டேன். ஸோ சேத்துக்கு முன்னாடி காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. ஸோ அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. சேத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஆதாமுக்கு ஏஜிங் எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது? ஏதேனுக்கு வெளியே வந்த போது. அப்ப ஏதேனை விட்டு வெளியே வந்து 130 வருடங்கள் கழித்து தான் யாரு பிறக்கிறான்? சேத்து பிறக்கிறான். அப்ப சேத்து பிறக்கிற இந்த 130 இயர்ஸ் அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? இந்த பூமியை பண்படுத்துறதுலயும் இதுலயும் தான் பிஸியா இருந்திருக்கான். அதுக்கு நடுவுல காயின் பிறக்கிறாங்க, ஆபேல் பிறக்கிறாங்க. இதுல அவங்களுடைய பிள்ளைகளுடைய மன கசப்பு எல்லாமே இருந்து அவன் மீண்டுமாய் அவன் என்ன பண்றான்? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அவன் தன் சாயின்படியும் தன் ரூபத்தின்படியுமான ஒரு பிள்ளையை அவன் பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான்? சேத் என்று பேர் வைக்கிறான். அவன் பிறந்த நாள் முதல் அவங்க யாரை தொழுது கொள்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சோ அதுவரையும் அவங்க என்ன பண்ணல? தேவனை தொழுது கொள்ளவில்லை. ஏதோ ஒரு அவங்க போய், நான் சொன்னேன் இல்லையா, அவங்க போய் பலி செலுத்தினாங்க. தன்கிட்ட இருக்கிற பலிகளை செலுத்தினோம். அப்ப ஆண்டவர் பலியை விரும்பினாரோ என்று என்ன சொல்லி அவங்க போய் என்ன பலி செலுத்தினாங்கன்னு தெரியாது. இப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா சேத் பிறந்ததற்கு அப்புறம் they started worshipping the name of the God. அவருக்கு என்ன நாமம் கொடுத்தாங்கன்னு நமக்கு சொல்லப்படல. ஆனால் அவர் நாமத்தை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு துதி செலுத்தவும், அவரை நன்றி கீதங்கள் பாடவும் அவங்க என்ன பண்றாங்க? they started worshipping the God. so கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு அது முதல் கொண்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் 5:1 வாசிப்போமா? ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சோ இவனுக்கு 130 வயதான போது யாரை பெற்றான்? சேத்தை பெற்றான். அந்த சேத்தை பெற்று அப்பொழுதுதான் இவங்க யாரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி வர்ஷிப் பண்ணாங்கன்னு சொன்ன? they pray பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன சொல்லிருக்கலாம்? தேவனுடைய நாமத்தை ஆராதித்திருக்கலாம், வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, இப்படி ஆரம்பிச்சும் போது சேத்து பிறந்து எத்தனை நாள் இருக்கான்னு சொல்லியிருக்கு?
800 இயர்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து இருந்த வருஷங்கள் எத்தனை? 930 வருடங்கள். சோ மரணம் சம்பவிக்கும்னு சொல்லப்பட்ட ஆதாமே 930 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான்? 930 வருஷம் வாழ்ந்திருக்கான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒருத்தவங்க 50 வயசுல 60 வயசு போதும்பா, வாழ்க்கை போதும்னு நம்மளே என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம வாழ்க்கையே சுருக்கிட்டோம். அட்லீஸ்ட் நம்ம எவ்வளவு வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும்? பரவாயில்ல, பாதிக்கு பாதிய. இன்னைக்கு 100 தாண்டினாவே பெரிய ஒரு சக்சஸா நினைக்கிறோம் இல்லையா? ஆனா 100 வயது சென்று மரிப்பவன், 100 வயது இல்ல, 100 வயது சென்று மரிப்பவன் யாரு? அப்படிதான் பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. சோ நம்ம எப்பவுமே நம்ம காட் என்ன பண்ணல, நம்மளை மரணத்திற்கு ஏதுவாக அவர் நம்மளை விடவே இல்லை. அப்புறம் சேத்து என்ன பண்றான்? சேத்துக்கு எத்தனை வயதாகிறதுன்னு பாத்தீங்கன்னா 105 வயதாகிறது. 105 வயதாகும் போது அவன் யாரை பெறுகிறான்? ஏனோசை பெறுகிறான். அதுக்கப்புறம் அவன் 807 இயர்ஸ் இருந்துட்டு 912 வயதில் அவன் என்ன பண்றான்? மரித்து போகிறான். அப்புறம் ஏனோசுக்கு எத்தனை வயசாகுது? 96 வயதான போது அவன் கேனானை பெறுகிறான். கேனான் பெற்று 815 வருடங்கள் அவன் உயிரோடு இருக்கிறான். 950 வருடம் அவனுடைய வாழ்நாள் எவ்வளோ? 950. எல்லாருடைய ஆதாம் அப்படின்னா அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்றத உங்க பைபிள்ல தயவு செஞ்சு நல்லா போல்டா பெருசா போட்டு வைங்க. அங்க பார்க்கும் போதாச்சும் இவ்வளவு நாள் வாழ்ந்தான். பாவம் செஞ்ச அவனே ஃபர்ஸ்ட் செஞ்சது யாரு? இவன் தானே பழத்தை முழுங்கி ஆண்டவர் விட்டு விலகுனா. நான் பாவம் செஞ்சான் நான் சொல்லவே மாட்டேன். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினான் இல்லையா? அந்த விலகினவனே 930 வருடங்கள் வாழ்வானானால் நான் இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிச்ச நானு எப்படி வாழாம போவேன் அப்படின்னு எங்கேயாச்சும் பெரிய போர்டு போட்டு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல முடிஞ்சா ஒட்டி வைங்க. உங்க இருதயத்தின் கற்பலைகள்ல எழுதி வைக்கிறதுக்கு அது எழுதி வச்சுக்கோங்க, சரியா? அப்ப ஏனோஸ் 96 வயதான போது கேனானை பெறுகிறான். கேனானை பெற்று 815 வருடங்கள் இருந்து 950 வருடங்கள் என்ன பண்றான்? உயிரோடு வாழ்கிறான். அதுக்கப்புறம் கேனான் 70 வயதான போது மக்களாயேல் யாரை பெறுகிறான்? மக்களாயேலை பெறுகிறான். மக்களாயேலை பெற்று 840 வருடங்கள் இருந்து 910 வருடங்கள் அவன் என்ன பண்றான்? உயிரோடு வாழ்கிறான். மக்களாயேல் 65 வயதான போது யாரேத்தை பெறுகிறான். யாரேத்தை பெற்ற பின்பு 830 வருடங்கள் உயிரோடு இருந்து 895 வருடங்கள் 895 இயர்ஸ் அவன் உயிரோடு வாழ்கிறான். அதுக்கப்புறம் யாரேத் 62 வயதான போது ஏனோக்கை பெறுகிறான். ஏனோக்கை பெற்ற பின்பு 800 வருடங்கள் உயிரோடு இருக்கிறான். அதுக்கப்புறம் 962 வயது வரை அவன் உயிரோடு வாழ்கிறான். அதுக்கப்புறம் ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெறுகிறான். மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருடங்கள் உயிரோடு இருந்து மீண்டுமாய் 365 வயதில் காணப்படாமல் போகிறான். காணப்படாமல் போகிறது யாருக்கு? மனுஷ கண்ணுக்கு. மனுஷ கண்ணுக்கு அவனை காணன்னு சொல்லி காணப்படாமல், மனிதனுடைய கண்ணுக்கு அவன் காணப்படாமல் போகிறான். ஆனா அங்க நடந்தது என்ன? தேவன் அவனை எடுத்து கொண்டான். இப்ப வாசிப்போம். அப்போ இங்க எல்லா சந்ததியும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க ஏனோக்கு மட்டும் என்ன பண்ணப்படுறான்? வித்தியாசமா வரான். இங்க ஒரு சிங்கக்குட்டி ஒண்ணு பிறக்குது. அப்ப இவன் ஏதோ ஒன்றை, மனித குலம் தேடிக்கொண்டிராத ஒன்றை இவன் என்ன பண்றான்? அந்த பொக்கிஷத்தை ஏதோ ஒரு இதுல அவன் கண்டு பிடிக்கிறான். வாசிப்போமா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரை. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இந்த மெத்துசலாவுடைய காலத்துலதான் அழிவை குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா இவன் ஏனோக்கோட பிள்ளைன்றனால இவனோட காலம் முடிந்து, லாமே காலம் முடிந்து நோவா காலத்துலதான் அந்த அழிவு தொடங்குது. ஆனா அதனாலதான் இந்த மெத்துசலான்றவர் மட்டும் எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கையில
அவரோட லைஃப் பீரியட் என்ன இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஸோ காட் இஸ் அ கிரேஸ் கிவிங் காட். யாரையும் உடனே என்ன பண்றது இல்ல, அழிவுக்கு நேரா இது பண்ணல. ஸோ ஏனோக்கு பிறந்த காலத்துக்கு அப்புறம் ஒரு இந்த பூமியில நடந்த ஒன்னொன்னுக்கும் there is some ஒரு நிகழ்வுகள் காரணமா இருக்கு. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். என்ன பண்ணானா? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ இவர் ஏதோ ஆண்டவர் கூடயே இருக்கிறப்பா, எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம்ப்பான்னு ஒன்றும் இல்லை. அவரு இதுவும் ஒரு ப்ராசஸ்ல நடந்துட்டே இருந்துச்சு, இதுவும் ஒரு ப்ராசஸ்ல நடந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையோ நம்ம செய்யற எந்த வேலையோ தேவனோடு உறவு கொள்றதுக்கு தடையா இருக்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம் சில டைம்ல, இந்த வேலை இல்லைன்னா நான் ஆண்டவர் கூட என்ன பண்ணுவேன், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சில டைம்ல நாங்க இந்த வீடு ரொம்ப சின்னதுங்க, இது எங்களால என்ன பண்ண முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. இதுவே வேற வீடு கிடைச்சிருந்தா ஆண்டவருக்குன்னு ஒரு தனி ரூம் போட்டு அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில மனிதர்கள் ஜெபம் பண்ண முறை பார்த்தீங்கன்னா, காடுக்கு ஏறாங்க, மலைக்கு போறாங்க, அப்படியெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையில ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல இப்ப நான் சமீபத்துல கேட்டதுல ப்ராஃபட் கிரண் எசேக்கியல்னு ஒருத்தர் இருக்கிறாரு பெங்களூர்ல. அப்ப அவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்க அம்மா அவரை நடத்துறாரு. அவரை வேறே மனுஷனா இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த வேறே மனுஷன் அந்த வித்து தேவனுக்குரிய வித்து என்று பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி அவர் மேல என்னது வேற மாதிரி ஒண்ணு உலகத்துக்கு அவர் வேற விதையா தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா தேவன் அந்த விதையை தொட்ட பொழுது அவன் வேறே மனுஷன் ஆனான்ற மாதிரி அவர் அந்த 15-16 வயதுல தேவன் என்ன பண்ணிட்டாரு, தேட ஆரம்பிக்கிறாரு. தேட ஆரம்பிக்கும் போது அவர் வீட்டுல என்ன இல்ல, அவங்க வீடு ஓடு. அவர் வீட்டோட நீங்க ஃபேஸ்புக்ல போய் இதுல பாத்தீங்கன்னா, அவரோட யூடியூப் சேனல்ல அவரோட ஹோம் டூர் பார்க்கலாம். அவர் காமிச்சிருக்கிற அவர் ஹோம் டூரை நீங்க பார்க்கலாம், அவரோட பழைய வீட்டை. அப்ப அங்க 17 இடங்கள்ல ஒழுகுமா, 17 இடங்கள் ஒழுகும். ஒரு வீடு தான், ஒரு ரூமு தான். இத்தனைக்கும் அவங்க அப்பா தள்ளுவண்டியில போய் சப்பாத்தி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்றதுக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு நடக்கும். அவங்க அம்மா அந்த இத்தினோண்டு வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு எத்தனையோ பேத்துக்கு ஜபம் பண்ணுவாங்க. இவருக்கு எந்த இடம்னா, அந்த ஓரத்துல ஒரு ஜல்தாரை, இந்த பாத்திரங்களுக்கு ஒரு ஜல்தாரை இருக்குல்ல, அந்த ஜல்தாரையில உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாராம். எப்படி ப்ரேயர் பண்ணுவாராம், பாய் இருக்குதுல்ல, பாயை போட்டு அது ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அப்படி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவன் மேல இருக்கிற வாஞ்ச அவரை என்ன பண்ண வச்சுச்சு, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல. நான் தேவனோடு சஞ்சரிக்கணும், நான் அவரோடு உறவு கொள்ளணும், நான் அவரோடு பேசணும். டங்ஸ்ல மணிக்கணக்கா பேசிட்டே இருப்பாராம். சாப்பாடு 40 நாள் 50 நாள் சாப்பாடு இல்லாம தேடி இருக்காங்க. அந்த 17 வயதுல அவர் தேடின போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவரை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், லூசு மாதிரி இருக்கிறானே அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அவர் அப்படிதான். இப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது ஏன் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசுறாருன்னு புரியாது. ஏன்னா அந்த உறவு அவர் கூட இருக்கும்போது அந்த ஜம்பிங் ஹார்ட், அந்த இருதயம் என்ன பண்ணிட்டே இருக்கும், தேவனோடு துள்ளி கொண்டே இருக்கும். அப்படி அந்த துள்ளல் நம்ம சூழ்நிலையை எந்த விதத்துல என்ன பண்ண வைக்காது, பார்க்கவே வைக்காது. சோ அவர் சின்ன பையனா இருக்கும்போது இந்த 17 வயதுலயே அப்படி அவரை தேடி இருப்பாருன்னா, இன்னைக்கு அவர் ஆண்டவர் இப்ப வச்சிருக்கிற அந்த நிலையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியாது. இட் இஸ் அமேசிங், அமேசிங். அப்படிதான் நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம இப்படி உட்கார்ந்து இருந்தோம்னா, அன்னைக்கு அவருக்கு என்ன இல்ல, பெங்களூர் வீதிகள்ல நடு ராத்திரியில என்ன பண்ணுவாராம், டங்ஸ் பேசிட்டு அப்போ பைத்தியக்காரன் தான் நினைச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, இவர் என்ன பண்றாரு, ஐயோ இந்த மக்கள் எல்லாம் ரசிக்கப்படணுமே அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்க, டங்ஸ் பேசிட்டு போவாராம். ஆனா அப்போ பார்த்த ஜனம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பைத்தியக்காரன் லூசு மாதிரி இருக்கிறான், அழுக்கு சட்டையை போட்டுட்டு இப்படி வந்திருக்கலான்னு. ஆனா இன்னைக்கு அவர் அவ்வளவு அழகழகா ட்ரெஸ் போடுறாரு. அவர் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸ ஒருவனும் உடுத்தியதில்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை ஆசீர்வச்சிருக்காரு. எதனால ஆசீர்வச்சாரு, த இன்ஃப்ளூயன்ஸ், உறவு, தேவனோடு அந்த மதி மயக்கப்பட்ட அந்த உணர்வு. நம் சூழ்நிலையை பார்த்து நம்ம உட்கார தேவையில்லை. நம்ம அவரோடு கொண்டு இருக்கிற உறவுல நம்ம இருக்கிறோம்னா நமக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும், கண் மறைக்கப்படும். சோ த இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்ட் நெவர் நம்மளுடைய சூழ்நிலை என்ன பண்ணாது, பார்க்காது. அது போலதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து
காணப்படாமல் போனான். ஸோ இப்படி சஞ்சரித்து காணப்படாமல் போறதற்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, அவன் வாக் ஃபெய்த்ஃபுல்லி வித் காட். எப்படி நடந்தானாமா? ஃபெய்த்ஃபுல் வித் காட். இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது இன்ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப். என்னது? இன்ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப் அப்படின்னா அசாதாரணமான பிணைப்பு. தேவனுக்கும் ஏனோக்கும் இருந்தது என்னது? அசாதாரணமான, சாதாரணமா நடக்கல, அது அசாதாரணமா இருக்கு. மற்றவங்க பார்க்கறதுக்கு பைத்தியம் போலதான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இவன் எங்கேயும் குடும்பத்தையும் அவன் எங்கேயும் கைவிடல, தன் தேவனோடு இருக்கிற உறவுகளையும் கைவிடல. எந்த ஒரு கலக்கமும் எந்த ஒரு துக்கமும் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அவனை பிரிக்கவே இல்லை. ஏன்னா 300 வருடங்கள் கன்சிஸ்டன்சிலி ஸ்டெடியா அவன் என்ன பண்ணியிருக்கான்? தேவனோடு சஞ்சரித்து நடந்து கொண்டே இருக்கிறான். இந்த ஏனோக்கு மாத்திரம் எப்படி தேவனோடு சஞ்சரித்தான்? ஆதாம் எத்தனை நாள் வாழ்ந்தாரு? அப்ப ஏனோக்கு இருக்கிற டைம்ல ஆதாம் இருந்திருக்க மாட்டாரா? கணக்கு போட்டு பாருங்க. ஐ ஹேட் அ டவுட். 400 வருட அடிமைத்தன வாழ்க்கை மாத்திரம் முக்கியமல்ல, அதற்கு முன்னாடியே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிருந்தாங்க. பிதா ஏனோக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? ஏனோக்கு பிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? சம்திங் அங்க ஒரு என்ன இருக்கு? ஒரு மிஸ்ட்ரி இருக்கு.